அன்பார்ந்த மாணாக்கர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான வியாதியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்போரோட்ரைகோசிஸ் எனப்படக்கூடிய ஒரு வியாதி. எதனால் ஏற்படக்கூடியது, அதனுடைய காரணிகள், அதனுடைய மருத்துவ அறிகுறிகள், ஆய்வகத்தில் எவ்வாறு அதை கண்டறிவது, அதற்கான சிகிச்சை முறை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்போரோட்ரைகோசிஸ் என்னும் வியாதியானது ஒரு பூஞ்சையினால் ஏற்படக்கூடியது. அந்த பூஞ்சையின் பெயர் ஸ்போரோத்ரிக்ஸ் ஷென்கி. ஸ்போரோத்ரிக்ஸ் ஷென்கி என்பது அந்த பூஞ்சையின் பெயர். அது ஒரு இருவடிவ பூஞ்சையாகும். டைமார்பிக், இரண்டு வடிவத்தில் இருக்கும். ஈஸ்ட் வடிவத்திலும் இருக்கும், மோல்டு வடிவத்திலும் இருக்கும். அதனால் அதற்கு இருவடிவ பூஞ்சை என்று பெயர். எதனால் ஏற்படுகின்றது என்றால் சிறு காயங்களாலும் பெரும்பாலும் முள் குத்துதலால் ஏற்படும். நீங்கள் அவரை விசாரித்தீர்களானால் அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், நாங்கள் பூ பறிக்கும் பொழுது எங்களை முள் குத்தியது என்று சொல்வார்கள். அதுதான் அதில் முக்கியமான ஒரு பரவும் முறை. மருத்துவ அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும்? முக்கியமாக நிணநீர் ஓட்ட மண்டலத்தை சுற்றி ஒட்டி திண்டுகள் மற்றும் புண்கள் ஏற்படும். அல்சர்ஸ் அலாங் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், nodules along lymphatic drainage, ulcer and nodules along lymphatic drainage. இது யாருக்கு பொதுவாக ஏற்படும் என்றால் தோட்டக்காரர்களுக்கு, தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு பூ பறிக்கும் பொழுதோ தோட்ட வேலை செய்யும் போதோ முள் குத்துதல் ஏற்பட்டு அதனால் இது பரவக்கூடும். அதனால் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, ரோஸ் கார்டனஸ் டிசீஸ், தோட்டக்காரன் நோய் என்று பெயர் உண்டு. படத்தை பாருங்கள். இதில் உங்களுக்கு புண்கள் தெரிகிறதா? முதல் படத்தில் உங்களுக்கு புண்கள் தெரிகிறதா? இரண்டாவது படத்தில் திண்டுகள் தெரிகிறதா? திண்டுகள் என்னவாகும் செய்யும்? புண்களாக மாறிவிடும். The nodules turn to be ulcers. பொதுவாக சில நேரங்களில் இது நுரையீரலை தாக்கும், சில நேரங்களில் மூளையும் தாக்கும். யார் ஒருவருக்கு உடல் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ, HIV போன்ற வியாதி உள்ளவர்களுக்கு அது மூளையை தாக்கும், நுரையீரலையும் தாக்கும். பொதுவாக இது தோலுக்கு கீழ் உள்ள பகுதியை மட்டுமே தாக்கக்கூடியது. ஆய்வக பரிசோதனைகள், சதை பரிசோதனை, பயாப்சி டெஸ்ட் என்பார்கள். அதை பார்த்தால் உங்களுக்கு அந்த ஈஸ்டானது குழல் வடிவில் இருக்கும், சிகர் ஷேப் ஈஸ்ட். அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பார்ப்பதற்கு ஒரு விண்கல் அமைப்பு, ஆஸ்ட்ராய்டு பாடிஸ். பாருங்கள், இங்கே ஒரு விண்கல் அமைப்பு இருக்கிறது, ஆஸ்ட்ராய்டு பாடிஸ். அதேபோல் இது இரு வடிவம் கொண்டது. ஒரு வடிவமானது ஈஸ்ட், அனதர் வடிவம், அடுத்த வடிவமானது மோல்டு. மோல்டு வடிவத்தை பார்த்தால் பூ போல் இருக்கும். மோல்டு வடிவமானது பூ போல் இருக்கும். அது எங்கு இருக்கும் என்றால் வளர்ப்பு ஊடகத்தில் இருக்கும். நீங்கள் தசையை எடுத்து பரிசோதனை செய்தால், நுண்ணோக்கியில் பரிசோதனை செய்தால், மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தால் ஆஸ்ட்ராய்டு பாடிஸ் இருக்கும், விண்கல் போன்று இருக்கும். அதே ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் நீங்கள் வளர்த்து கல்ச்சர் செய்து நுண்ணோக்கியில் பார்த்தால் ஃப்ளோரட் ஷேப் இருக்கும். ஃப்ளோரட் என்றால் பூ போன்ற அமைப்பு இருக்கும். இதற்கு என்ன சிகிச்சை முறை? சிறந்த சிகிச்சை முறை தற்போது இட்ரகோனசோல், பூஞ்சை எதிர்ப்பு மருந்து இட்ரகோனசோல் 200 மில்லிகிராம் ஒரு நாளுக்கு 4 வாரங்கள் வரை கொடுக்க வேண்டும். இதுவே நுரையீரலை தாக்கியிருந்தால் 12 மாதங்கள் கொடுக்க வேண்டும். மூளையை தாக்கினால் ஆம்போட்டரிசின் பி எனக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பூஞ்சை மருந்து கொடுக்க வேண்டும். இது ஸ்போரோட்ரைகோசிஸ் எனப்படக்கூடிய ஒரு பூஞ்சை வியாதியை பற்றிய குறிப்பாகும். அடுத்த வியாதியுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.